Good morning students, welcome to Max class. Last week we discussed about ratio, proportion and proportionality law. What is mean by ratio? Ratio is nothing but comparing the two things of the same kind. For example, இப்போ நம்ம ஒரு ரெண்டு திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா அந்த ரெண்டு திங்ஸும் சேம் யூனிட்டில் இருக்கணும், சரிங்களா? And then proportion means nothing but the equivalent ratios தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஈக்குவலண்ட் ரேஷியோஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன் நான். ஒன்று, நம்ம அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். அதே போல் ரெண்டு டேர்ம்ஸையும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது proportionality law means if the two ratios are in proportion, ரெண்டு ரேஷியோவும் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் the following conditions are satisfied. What is mean with that? The product of extremes is equal to the product of means. சரிங்களா? ரெண்டு ரேஷியோஸ் வந்து ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம், சரிங்களா? நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டைரக்ட் ப்ரொப்போர்ஷனை பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய பார்க்கலாம், ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். டிஸ்டன்ஸ், டைம். ஸோ டிஸ்டன்ஸும் டைமும் ஒரு டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகரிக்க நேரமும் அதிகரிக்கிறது. டிஸ்டன்ஸ் குறைய நாம் எடுத்துக்கொள்கின்ற நேரமும் குறைகிறது, ஓகேங்களா? அடுத்தது பர்ச்சேஸ், ஸ்பெண்டிங். பர்ச்சேஸ் எந்த அளவுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் வந்து கம்மியாக நம்ம பண்ணோம்னா ஸ்பெண்டிங் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள், ஒர்க் டைம் ஏர்னிங். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ, எவ்வளோ நேரம் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். எந்த அளவுக்கு நேரம் கம்மியாக நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேலரியும் கம்மியாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு குவான்டிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா தான் அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் டைமும் ரெண்டுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆனால் டைமும் டிக்ரீஸ் ஆகும். அதே போல் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆனதால் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. பர்ச்சேஸ் கம்மியானால் ஸ்பெண்டிங் அமௌண்ட்டும் கம்மியாகும். ஸோ இதில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அதுனா ப்ரொப்போர்ஷன், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என் கையில் ஒரே ஒரு புக்கு இருக்குது, சரிங்களா? என்கிட்ட ஒரே ஒரு புக்கு இருக்குது. இந்த புக்கினுடைய வெயிட் வந்து என்னன்னு தெரியல, சரி ஒரு 5 kgன்னு வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 1 kg அப்படி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த புக்கினுடைய ஒரு வெயிட் வந்து 1 kg. நான் இதே போல் இன்னொரு புக்கு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இதே போல் இன்னொரு புக்கு எடுத்துக்கிறேன், இதனுடைய வெயிட்டும் என்ன தான் 1 kg. அப்போ இந்த 1 kg மேலே நான் இன்னொரு புக்கு வைக்கிறேன், அப்போ என்ன மாறிடும், 2 kg மாறிடுது. இப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் எத்தனை இங்கே? 2 புக்ஸ். நம்பர் ஆஃப் புக்ஸு 2 அண்ட் ஆல்சோ த வெயிட் இன்க்ரீசஸ், சரிங்களா? நான் என்னுடைய கையில் இன்னொரு புக்கை வைக்கும் போது எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? இப்போ இதே போல் இன்னொரு புக்கையும் நான் வைக்கிறேன், அப்போ எத்தனை புக்காக மாறிடுது? 3 புக்கு. 3 புக்குனா வெயிட் எவ்வளோ? 3 கிலோகிராம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பர் ஆஃப் புக்ஸு இன்க்ரீஸ் ஆக அதனுடைய வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே? என்கிட்ட ஒரு புக்கு இருந்தது ஃபஸ்ட்டு, ஒரு புக்கினுடைய வெயிட் வந்து 1 கிலோகிராம், சரி வச்சுக்கிட்டேன். இன்னொரு புக்கை எடுத்துக்கிறேன், அதனுடைய வெயிட்டு 1 கிலோகிராம்.
ஸோ அது மேலே வைக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 புக் இருக்குது, வெயிட்டும் 2 கிலோகிராம். இன்னொரு புக்கு வைக்கிறேன், அது வந்து அதுவும் 1 கிலோகிராம். அதை இது மேலே வைக்கும் போது 3 கிலோவாக மாறிடுது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்க்ரீஸ் ஆக வெயிட் ஆஃப் த புக்ஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 2 kg ஆஃப் வெயிட் இருக்குது, 2 கிலோகிராம் வெயிட் இருக்குது என் கையில். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த புக்கை நான் ஒன்றா ரிமூவ் பண்ணுறேன், ஒரு புக்கை எடுத்துடுறேன். அப்போ என்கிட்ட எவ்வளோ புக்கு குறையுதா, புக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, வெயிட்டும் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி தானே? இந்த புக்கினுடைய வெயிட்டு 1 கிலோகிராம், இதை எடுத்துனா ஆகுது 1 கிலோகிராம் கழிஞ்சிடுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 1 கிலோகிராம் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸு குறைய வெயிட் ஆஃப் த புக்ஸும் என்ன ஆகுது, குறையுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இட் இஸ் எ டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவாங்க, நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பர் ஆஃப் புக்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் நம்பர் ஆஃப் புக்ஸ் குறைய அதனுடைய வெயிட்டும் குறைகிறது. ஸோ திஸ் இஸ் நோன் as direct proportion. If one quantity increases, the corresponding quantity also increases. If one quantity decreases, the corresponding quantity also decreases, is known as direct proportion. சரிங்களா? ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ ஒரு ஷர்ட் எடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸு, அமௌண்ட் அப்படின்னு 2 திங்ஸ். இது ஒரு குவான்டிட்டி, இது ஒரு குவான்டிட்டி. இதில் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ், ஒரு ஷர்ட்டினுடைய விலை வந்து 500, ஒரு ஷர்ட்டினுடைய விலை 500. அப்போ 2 ஷர்ட்டினுடைய விலை எவ்வளோ, 1000. அதே போல் இந்த 3 ஷர்ட்டினுடைய விலை எவ்வளவோ, 1500. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆக அமௌண்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு ஷர்ட்டினுடைய விலை வந்து 500, 2 ஷர்ட்டினுடைய விலை 1000, 3 ஷர்ட்டினுடைய விலை 1500, 1500. சரிங்களா? இங்கே நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனுடைய கரஸ்பாண்டிங் அமௌண்ட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இப்போ அதே போல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் குறையுதுன்னு வச்சுங்க, 3 ஷர்ட்டினுடைய விலை 1500, அப்போ 2 ஷர்ட்டினுடைய விலை 1000, ஒரு ஷர்ட்டினுடைய விலை 500. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து குறைய அமௌண்ட் ஃபார் ஷர்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, குறைகிறது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? இப்போ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தெரியாத ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 ஷர்ட்டினுடைய விலை எவ்வளோ நமக்கு தெரியாது அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? 2 ஷர்ட்டினுடைய விலை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இதை திங்ஸை வந்து நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அமௌண்ட்டு வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து என்ன சொல்லலாம், x1, இது வந்து x1, இது x2, இது x3. சரிங்களா? அதே போல் இது வந்து என்னது, y1, அமௌண்ட் y1, y2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், y3 இஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். லெட் us take this. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து 1, அதனுடைய விலை வந்து 500. நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்து 2னா அதனுடைய விலை வந்து 500 விட அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய விலையும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
number of shirts increases, the amount also increases. So this is known as direct proportion. இப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த x1ஐயும் y1ஐயும் டிவைட் பண்ணுறேன். இது தானே x1, இது தானே y1. இப்போ இதை நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். 1/500. சரிங்களா? இப்போ இதை விட்டுருங்க, x2 y2 இதை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், x3ஐயும் y3ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். x3 டிவைடட் பை y3. x3னுடைய வேல்யூ என்னது 3 பை y3னுடைய வேல்யூ 1500. இப்போ நான் இது ஆல்ரெடி சிம்பிளிஃபைட் ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? 1 + 5 6 which is divisible by 3. அப்போ இந்த 3ஆல் மொத்தத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3s are 3, 5 3s are 15, இந்த 2 zeros அங்கே போட்டு. ஸோ the value of x3 by y3 is 1/500. சரிங்களா? 1/500. இப்போ நம்மளுக்கு இதுக்கும் 1/500 கிடச்சிருக்கு, இதனுடைய வேல்யூவும் 1/500 தான். அப்படி தானே? x1/y1 1/500, x3/y3யும் 1/500. அப்போ கண்டிப்பாக x3/y3யும் இந்த வேல்யூ தானே வந்தாகணும், 1/500 தானே வரணும். அப்படி தானே? அப்போ அதாவது x1/y1 இஸ் ஈக்குவல் டு x2/y2 இஸ் ஈக்குவல் டு x3/y3 இஸ் ஈக்குவல் டு 1/500. அப்படி தானே? இதனுடைய எல்லா வேல்யூவும் கண்டிப்பாக சால்வ் பண்ணனா கிடைக்கும், 1/500 தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதை நான் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் ஒரு நிலையான ஒரு வேல்யூ. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட்னா அது ஒரு நம்பர் தான், அது நிலையானது, அதை நம்ம மாற்ற முடியாது. இப்போ 5னா 5 தான், 6னா 6 தான். ஸோ இட் இஸ் நோன் அஸ் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், கேன்னு எடுத்துக்கிறேன். லெட் அஸ் டேக் இட் ஆஸ் கே. ஸோ x/y is equal to k, where k is the constant. சரிங்களா? k is the constant. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், x is equal to இதை வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ky. சரிங்களா? அப்போ x is equal to kyன்னு சொல்லலாம். அல்லது x/y equal to k. இது எப்போ மட்டும்தான் இது இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் x/y equal to k. ஓகேங்களா? பிகாஸ் the value does not change. x1/y1 1/500 தான் வந்தது, x2/y2 அதே தான் வரும். ஏன்னா x3/y3 என்ன தான் வருது, 1/500 தான் வருது. ஓகேங்களா? அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், கேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், y2 உடைய வேலையை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நான் சொல்லிட்டேன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்னது, இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் இன்க்ரீசஸ், and the amount also increases. Therefore it is direct proportion. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னு சொல்லலாம், அல்லது டைரக்ட் வேரியேஷன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நான் சொல்லியிருக்கேன், x/y equal to constant. சரிங்களா? தட் இஸ் x1/y1 is equal to x2/y2. Now substitute the values. What is the value of x1? 1.
by what is the value of y1? 500 is equal to what is the value of x2? That is 2. What is the value of y2? We don't know. அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தெரியலனா அதை ஜஸ்ட் we take it as x, unknown. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்கிற 1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது டிவைட் வந்து இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, மல்டிப்ளை வந்து டிவைட் ஆகிடும். இப்போ அதே போல் இந்த 500 இங்கே 2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போனா ஒரு 1 into x is equal to 2 into 500. சரிங்களா? இப்போ x is equal to அது 1 into x தான், 2 into 500 1000. Therefore the value of y2, the value of y2 நது சரி இது அப்படியே வச்சுக்கலாம். the value of y2 is 1000. சரிங்களா? இதை நம்ம y2 வந்து y2ன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. y2ன்னு எடுத்துக்கலாம். the value of y2 is 1000. சரிங்களா? இப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டு தானே? இப்போ ஏன்னா ஒரு ஷர்ட்டினுடைய விலை 500, அப்போ கண்டிப்பாக 2 ஷர்ட்டினுடைய விலை என்னது 1000 தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்திருக்கு y2 = 1000. ஓகேங்களா? ஓகே, நம்ம another one example பார்க்கலாம். Example 2, if 6 children shared 24 pencil equally, then how many pencils are required for 18 children? 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 6 பிள்ளைகளுக்கும் 24 பென்சில்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. அப்போனா எத்தனை பென்சில்ஸ் வந்து 18 பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இது ஒரு குவான்டிட்டி அண்டு நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இது வந்து இன்னொரு குவான்டிட்டி. சரிங்களா? இப்போ இந்த 2 குவான்டிட்டியும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்னில் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க? 6 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. அந்த 6 பேருக்கு எத்தனை பென்சில்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க? 24 பென்சில்ஸ். சரிங்களா? அடுத்தது தென் how many பென்சில்ஸ், எத்தனை பென்சில்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தென் how many பென்சில்ஸ் ஆர் required ஃபார் 18 சில்ட்ரன். அப்போ சில்ட்ரன் பிளேஸில் 18 போட்டுக்கணும், பென்சில் இருக்கிற பிளேஸில் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஏன்னா எக்ஸ்ன்னு அது ஒரு அன்னோன், தெரியாத ஒரு வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 6லேருந்து 18 இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பென்சில் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட், நம்பர் ஆஃப் பென்சில் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இங்கே 6 பிள்ளைகளுக்கு வந்து 24 பென்சில்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 6 விட அதிகமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ பென்சில் தேவைப்படும்? 24 விட கம்மியான பென்சில்ஸ் அவ்வளோ பென்சிலாக தேவைப்படும்? 24 விட அதிகமான பென்சில்ஸ் தான் தேவைப்படும். அப்படி தானே? ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, அதே போல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ போத் ஆர் இன்க்ரீசஸ், போத் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் increases, number of pencils also increases. சரிங்களா? நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸும் இன்க்ரீஸில் இருக்குது, நம்பர் ஆஃப் பென்சில்ஸும் இன்க்ரீஸில் இருக்குது. போத் ஆர் இன்க்ரீசஸ். அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன்? இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். therefore it is direct proportion. Therefore it is
டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக நான் என்ன சொல்லியிருக்கேன், x1 by y1 is equal to x2 by y2 அப்படி தானே. ஸோ இப்போ இது தானே x1, இது வந்து x குவான்டிட்டின்னு எடுத்துங்க, இது y குவான்டிட்டின்னு எடுத்துங்க. அப்போ இதுலேருந்து வரத்தானது x1 அதுக்கப்புறம் x2 சரிங்களா. இப்போ இந்த yலேருந்து வரத்தால் இது y1 இது y2 சரிங்களா. இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x1 உடைய வேல்யூ 6 by y1 உடைய வேல்யூ 24 is equal to x2 உடைய வேல்யூ என்னது 18, y2 உடைய வேல்யூ வந்து x ஓகேங்களா. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, x இன்ட்டு 6 அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணால் 18 இன்ட்டு 24 ஓகேங்களா. இப்போ இந்த 6 இந்தாண்ட வரும்போது டிவைட் ஆகிடுமா, x is equal to 18 into 24 is divided by 6. இப்போ இந்த 6ஐயும் 24 கேன்சல் பண்ணலாமா, அல்லது 6ம் 18ம் பண்ணலாம், 6 24லையும் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. நம்ம பெரிய நம்பரே பண்ணலாம், 3 2s are 6 12 டைம், 1 3s are 3 4 3s are 12. ஸோ x is equal to 18 into 4 வருமா. ஓகே, அடுத்தது மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 4s are 32 2 3 1 4s are 4 4 plus 3 7. So x is equal to 72. The answer is 72. Therefore, the number of pencil required for 18 student is 72 சரிங்களா. 18 பிள்ளைகளுக்கு 72 பென்சில். Example 3, if 15 charts papers together weight 50 gram, how many of the same type will be there in a pack of 2.5 kilogram? அதாவது ஒரு பேக்கில் 15 சார்ட்ஸ் இருக்குது, அந்த 15 சார்ட்ஸுனுடைய வெயிட் எவ்வளோனா 50 கிராம்ஸ். 15 சார்ட்ஸுடைய வெயிட் வந்து 50 கிராம், 15 சார்ட்டுடைய வெயிட்டு 50 கிராம். அப்படின்னா 2.5 கிலோகிராம், 2.5 கிலோகிராம் ஒரு சார்ட் இருக்குது. எத்தனை சார்ட் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் அதனுடைய வெயிட் எவ்வளோவாம் 2.5 கிலோகிராம், 2.5 கிலோகிராம் சரிங்களா. பட் ஆனால் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது, அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் சார்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். லெட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அதில் ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம். லெட்டு ஒய் பி த number of required shot. இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா யூனிட்ஸ். அந்த யூனிட் சேமாக இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கிராம்னு இருக்குது, இங்கே கிலோகிராம்னு இருக்குது. ஒன்று ரெண்டுமே கிலோகிராமாக இருக்கணும், அல்லது ரெண்டுமே கிராமாக இருக்கணும். இங்கே மாறி மாறி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பெரிய யூனிட்டை வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட்டை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். அதனால் இதை வந்து நான் கிராமாக மாற்றிடுறேன், 2.5 கிலோகிராமை கிராமாக மாற்றிடுறேன் சரிங்களா. we know that 1 kilogram equal to 1000 gram அப்படி தானே. அப்போ 2.5 கிலோகிராம் வந்து எத்தனை கிராமு, தட் இஸ் 2000. அதாவது 2 கிலோகிராம்னா 2000 ப்ளஸ் ஆஃப் கிலோகிராம்னா 500, தட் இஸ் 2500 கிராம் சரிங்களா. இப்போ 2.5 கிலோனா என்னது 2500 கிராம். இப்போ இதை வச்சு தான் நம்ம சம் போடணும் சரிங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் அண்டு weight
இன் கிராம். சரிங்களா, நம்ம கிராமில் தான் கிராம் யூனிட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், அதனால் இன் கிராம்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் 15 சார்ட்ஸ், 15 சார்ட்டுடைய வெயிட் எவ்வளோ? 50 கிராம். சரிங்களா. இங்கே நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது, அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் ஒய் பி த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் சார்ட். அப்போ இந்த இடத்துல ஒய்ன்னு போட்டுக்கிறேன். இந்த ஒய்வினுடைய வெயிட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 2.5 கிலோகிராம்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிராமாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம போடணும். நான் அங்கே ஆல்ரெடி கிராமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் 2500 கிராம். Now compare the two quantities. The number of charts வந்து increase ஆகுது. Number of charts, சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா 15 சார்ட்னுடைய வெயிட்டே 50னா 2500 கிராம்னா கண்டிப்பாக சார்ட்னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக தானே இருக்கும். 15 சார்ட்டு வந்து 50 கிராம். அப்போ 2500 கிராம்னா சார்ட்ஸ் நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் வந்து 15 விட அதிகமாக இருக்குமா அல்லது கம்மியாக இருக்குமா? கண்டிப்பாக 15 விட அதிகமாக இருக்கும். அப்படி தானே? ஏன்னா இங்கே 15 50 கிராமு. அப்போ இங்கே அதிகமாக இருந்தால் தான் இங்கேயும் அதிகமாக வரும். அப்படி தானே? ஓகே, அடுத்தது அப்போ வெயிட் வந்து என்னது? வெயிட் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரிங்களா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. 50லேருந்து 2500 கிராமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கண்டிப்பாக சார்ட்டினுடைய எண்ணிக்கை என்ன தான் ஆயிருக்கும்? அதிகமாக தான் ஆயிருக்கும். ஸோ போத் ஆர் இன்க்ரீசஸ். ரெண்டுமே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா, இட் இஸ் எ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? x1 by y1 is equal to x2 by y2. சரிங்களா, இந்த குவான்டிட்டி வந்து எக்ஸு, இந்த குவான்டிட்டி y. அப்போ இது x1, இது x2, இது y1, இது y2. சரிங்களா, இப்போ x1 உடைய வேல்யூ என்னது? 15 by what is the value of y1? y1 is 50 is equal to what is the value of x2? That is y, which we want to find, and what is the value of y2? That is 2500. So cross multiply it. 15 into 2500 is equal to y into 50. So therefore there's y equal to, இந்த 50 வந்து இங்கே வரும்போது டிவைட் ஆகிடுமா? ஸோ y equal to 15 into 2500 is divided by 50. சரிங்களா, இந்த ஒய் நான் ஈக்குவல்ன்றதால நம்ம ஆர்டர் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒய் வந்து இங்கே இருக்கும். இந்த 50 வந்து ஈக்குவலுக்கு தாண்ட போகிறப்ப டிவைடில் மாறிடும். சரிங்களா, அதை இங்கே டினாமினேட்டரில் வந்துடுச்சு. இப்போ 10 கேன்சல், 1 5s are 5, 3 5s are 15. இப்போ ஒய் ஈக்குவல்னா இருக்குது 3 into 250. 3 into 250. அதனா ஒரு 0 cancel. 1 5s are 5, 3 5s are 15. That is 3 into 250. So 3 into 25 என்னது? 75. That is 750. Therefore, number of charts is in 2.5
kilogram or 750. ஸோ 2.5 கிலோகிராமில் 750 சார்ட்ஸ் இருக்குது, 750 சார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? எக்ஸாம்பிள் 4, a dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? ஒரு டசனில் எத்தனை வாழைப்பழம் இருக்குன்னா 12 வாழைப்பழம் இருக்குது. அந்த 12 வாழைப்பழனுடைய விலை எவ்வளோ? 20. அப்போனா வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 48 பனானாஸ்? அப்போ 48 வாழைப்பழத்தினுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா let x be the cost of x be the price of 48 bananas. 48 bananas உடைய ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? now number of bananas and price, these are the things we are going to compare. இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து எத்தனை? டசன்னானது 12. 12 வாழைப்பழத்தினுடைய விலை எவ்வளோ? 20. அதை அங்கே நிறைய எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது 48னுடைய விலை எவ்வளோன்னு தெரியாது, அதை நான் 48 பனானாஸினுடைய விலை என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை இங்கே எழுதிக்கிறேன். பனானாஸ் ப்ரைஸ் பிளேஸில் எக்ஸ் எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே? நம்பர் ஆஃப் பனானாஸ் வந்து 12லேருந்து 48 இன்க்ரீஸ் ஆகுது. 12 வாழைப்பழத்தினுடைய விலையே 20 ரூபானா 48 பனானாஸினுடைய விலை என்னவாக இருக்கும்? 20 விட அதிகமாக தானே இருக்கும். நம்பர் ஆஃப் பனானாஸ் இன்க்ரீசஸ், அப்போ ப்ரைஸ் ஆஃப் பனானாஸும் என்னாக தான் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் பனானாஸ் increases, price also increases. So both are increases. ரெண்டு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அது என்ன சொல்லலாம்? இட் இஸ், therefore it is direct proportion. direct proportion என்னது? x1 by y1 is equal to x2 by y2. ஸோ இந்த குவான்டிட்டி நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த குவான்டிட்டியை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது x1, இது x2, and this is y1 and this is y2. Now substitute the values here. So what is the value of x1? That is 12 by, what is the value of y1? That is 20 is equal to, what is the value of x2? 48, and y2 is x. Cross multiply it. X into 12 is equal to 48 into 20. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. இந்த 12 இந்தாண்ட கொண்டு வந்துடுறேன், அப்போ எதனா மாறிடும், டிவைடில் போயிடும். 48 into 20 by 12. ஸோ இது ரெண்டுமே 4th டேபிளில் பண்ணலாமா? 12யும் 48யும் how many times? 1 4s are 4, 2 4s are 8, 3 4s are 12. 3 times. 1 4s are 4 and 2 4s are 8. சரிங்களா? again 1 3s are 3, 4 3s are 12. ஸோ என்ன இருக்குது? x is equal to. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அதுலேருந்து சில எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம்.
ஸோ மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.